ஸ்டார்ஸ். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று உங்களுடன் நான் படித்த புத்தகத்திலிருந்து தெரிந்த ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு முன்பு உதவிய ஒரு மூதாட்டி ஒருவர் அவரை சந்தித்து, என் மகன் இது மாதிரி போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டாங்க, நீங்க தான் என் மகனை வந்து காப்பாற்றணும்னு சொல்றப்ப இவரும் வந்து உதவி செய்ய ஒத்துக்கொண்டார். பிறகு அவருடைய நண்பர்கள் சில மணி நேரத்தில் வந்து இந்த வேலையில முடிக்காவிட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் சொல்றப்ப தயவுசெய்து நீங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆபிரகாம் லிங்கன், நான் ஜனாதிபதி ஆக வேண்டும் ஆகுறதுன்னா இன்னொரு முறை கூட போட்டிட்டு நின்று ஜெயிச்சிடலாம், ஆனா எனக்கு உதவிய மூதாட்டிக்கு இப்போது போய் நான் உதவி செய்யணும்னா நான் எப்ப செய்ய முடியும் சொல்லி உடனே கிளம்பி போனாராம். தத்துவ மேதை பெர்னார்ட் ஷா தன் மனைவியிடம், பெண்ணை விட ஆண் தான் புத்திசாலி என்றார். அதற்கு அவர் மனைவி, உண்மைதான், நீங்கள் புத்திசாலியாக இருந்ததால் என்னை மணந்தீர்கள், நான் முட்டாளாக இருந்ததால் உங்களை மணந்தேன் என்றார். அதை கேட்டு அசடு வழிந்தார் பெர்னார்ட் ஷா. ஆஸ்திரேலியா சேர்ந்த நர்ஸ் எலிசபெத் ஜெர்சி என்பவர் வந்து போலியோ மருத்துவத்துக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சவங்க. அவங்க எப்போதுமே புன்னகையோடு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நீங்க எப்போதுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் புன்னகையோடு இருக்கீங்களே, எப்படி இது சாத்தியம் சொல்றப்ப அதுக்கு அவங்க சொல்லுது, நான் சிறு வயதில் அதிகமாக கோவப்படுவேன். ஒரு முறை என் தோழியிடம் நான் கடுமையாக நடந்து கொண்டேன். உடனே எங்க அம்மா என்னை அழைச்சு, எலிசபெத், உன்னை யாராவது கோபம் அடைய செய்தால் அவர்கள் உன்னை வென்று விட்டனர் என்று அர்த்தம் என்று சொன்னாங்க. அன்னையிலிருந்து கோபப்படுத்த நிறுத்திவிட்டு முயற்சி செய்து வெற்றியும் பெற்றேன் என்று சொன்னாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாலகங்காதர திலகர் வந்து மனைவி வந்து இவரோட வந்து வைரமுத்தியை தொலைச்சிடுறாங்க. அந்த வைரமுத்தியை வந்து ஒரு அரிசி பான்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பிச்சைக்கார பெண் வந்து பிச்சை கேட்க வரும்பொழுது அந்த அரிசி, இந்த வைரமுத்தி உள்ள அரிசியை வந்து கொடுத்துறாங்க. உடனே அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயோ வைரமுத்தி காணா போச்சு, அந்த பொண்ணை போட்டு விட்டோமே அப்படின்னு சொல்றப்ப அப்ப வந்து திலகர் என்ன சொன்னார்னா, என்ன கவிபாய் அப்படின்னு சொல்றப்ப விசேஷ சொல்லுமே, இதற்காக தவிக்கிறாய், எந்த பொருள் யாரிடம் சேர வேண்டுமோ அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஆளும் சேர்ந்து விட்டுன்னு சொல்லி சொன்னாராம். புகழ்பெற்ற அமெரிக்க நகைச்சுவை எழுத்தாளர் மார்க் ட்வைன் ஒரு முறை உடல் இல்லாமல் படுக்கையா இருந்தாரு. ஒரு நாளையிட அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று தவறான ஒரு செய்தியை வந்து போட்டாங்க. இருந்தாலும் மருத்துவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக மார்க் ட்வைன் உயிர் படிச்சுக்கிறாரு. பத்திரிகை செய்தி அவரே படிக்கிறாரு. படிச்சுட்டு வந்து அவர் கோவப்படல, எந்த அதிர்ச்சியும் காரணம். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாளேட்டுக்கு விழுந்தாரு. மார்க் ட்வைன் வந்து இது மாதிரி, மார்க் ட்வைன் ஆகிய நான் இன்னும் சாகவில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதினார். அதன் பின்னரும் கிட்டத்தட்ட 75ஆம் வயதில் காலமானார் மார்க் ட்வைன். யாதவ் மிஸ்ராம் என்பவர் நாகபுரியை சேர்ந்த தம்சார் என்ற ஊரை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பிறந்ததுலேருந்து ரெண்டு கைகளும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பியூசி பரிசு எழுதுறப்ப தன்னுடைய கால் கட்டை விரலுக்கு இடையில வந்து பேனா வச்சு எழுதினாராம். பியூசி பாஸ் அவர் எழுத்து அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்ததா வந்து சொன்னாங்களாம். பெர்னார்ட் ஷா தம் மருத்துவருக்கு வந்து தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்தாரு. இதே வழியாக துன்பப்படுறேன், தயவுசெய்து சீக்கிரம் வந்து எனக்கு சிகிச்சை கொடுங்க சொல்றப்ப டாக்டர் வந்து உடனே அவர் என்ன பண்றாரு, லிப்ட் ஏறி வந்ததுல வந்து எனக்கு வந்து நெஞ்சுலாம் வலிக்குது, அதனால வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்றப்ப இவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்து ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை வந்து கொடுக்குறாரு. யாரு, பெர்னார்ட் ஷா வந்து டாக்டர் கொடுக்குறாரு. டாக்டர் டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்றாரு, எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா வந்து பேப்பர்ல எழுதி சீட்ல எழுதி கொடுக்குறப்ப பெர்னார்ட் ஷா வாங்கி பிடிக்கிறாரு. உங்களை குணமாக்கியதற்கான பில் என்று சொல்லி போட்டு விட்டுறாங்க. நன்றி, வணக்கம்.